மாதிரி நம்ம இந்த சிட்சு பப்பீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோஸ் ஒரு வேலை 1 மாதமோ 2 மாதமோ கழிஞ்சிட்டு பார்க்குறீங்க. இது மாதிரி குவாலிட்டி பப்பீஸ் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக அடுத்த செட் பப்பீஸும் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இது மாதிரி புக் பண்ணியாச்சும் பப்பி எடுத்துக்கலாம். கன்சல்ட்டிங், அதாவது டாக்டர் கன்சல்ட்டிங், ப்ளேலிஸ்ட்டு, அது மாதிரி ப்ராப்பராக சிட்சு பப்பி தனி கேரிங் வீடியோஸ் இது மாதிரிலாம் கொடுத்து சேல் பண்ணுறோட முக்கிய ரீசன், அதாவது ப்ராப்பராக இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இப்போ இந்த பப்பி செல்லிங்கை தவிர்த்துட்டு அது கரெக்டாக வளரணும் ஒரு வீட்டில். அதான் நமக்கு ஹாப்பியான ஒரு ஷெல். அது மாதிரி கரெக்டாக அது பராமரிக்கணும், கரெக்டாக அது இது பண்ணணும், ப்ராப்பர் க்ரூமிங் ஒரு வாரத்து வரைக்கும் இருக்கணும். அது மாதிரி ஹலோ வைஸ் சேனல் இன்னைக்கு நான் பார்க்குற இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் சிட்சு பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஒரு ஷோ குவாலிட்டி பப்பீஸ் பாருங்கள், கரெக்டாக 3 பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. 2 மேலும் 1 ஃபீமேல் பப்பியும். ஓகே, இதுக்கு முன்னாடி நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம் சிட்சு பப்பீஸு, அதுவுமே நல்ல குவாலிட்டி பப்பீஸ். ஆனால் இது அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக பாருங்கள் பப்பீஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, நல்ல குவாலிட்டி பப்பீஸு. இன்னைக்கு கரெக்டாக 35 டேஸ் ஆச்சு. 2 டிவார்மிங் ஷெட்யூல் முடிஞ்சு ஃபஸ்ட்டு வேக்சின் 45 டேஸ்லேருந்து தாராளமாக அனுப்பிச்சிக்கலாம். அது மாதிரி இந்த வீடியோட எண்டில் கிளியராக பப்பி எப்படி அனுப்பிவிடுவேன், பில்லிங்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியரான ஷெட்யூல்ஸ் எல்லாமே புரியும். அது மாதிரி நம்ம இந்த சிட்சு பப்பீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோஸ் ஒரு வேலை 1 மாதமோ 2 மாதமோ கழிஞ்சிட்டு பார்க்குறீங்க. இது மாதிரி குவாலிட்டி பப்பீஸ் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக அடுத்த செட் பப்பீஸும் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இது மாதிரி புக் பண்ணியாச்சும் பப்பி எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி புக் பண்ணி பப்பி எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் வெயிட்டிங் ஷெட்யூலில் இதே மாதிரி குவாலிட்டி ஷெட்யூலில் கண்டிப்பாக தாராளமாக பண்ணி தரலாம். அது மாதிரி இந்த சிட்சு பப்பீஸுக்கு கேரிங் வீடியோ நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அந்த கேரிங் வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பிரதர் எப்படி இது ஹேர் ஃபால் அதிகமாக இருக்காதா அப்படின்னு உள்ளதுக்கு, ஹேர் நிறைய இருக்கே, கண்டிப்பாக ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு அவுட்லைன் நான் சொல்கிறேன். அதாவது கண்டிப்பாக இந்த ஹேர் ஃபால்னு உள்ளது சிட்சு பப்பிக்கு நிறையவே இருக்காது. ஓகே, இதோடைய ஹேர் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தாலும் நல்லா திக்காக இருக்கும். ஓகே, அது ஒரு சீசனபிள் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் ஹேர் லாஸ் இருக்கும். அது மாதிரி ஹேர் லாஸ்ன்னு உள்ளது நார்மலாக எல்லா டாக்ஸுக்குமே, லேபுக்காக இருக்கட்டும், ரிட்ரைவராக இருக்கட்டும், எல்லா டாக்ஸுக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மற்றபடி சிட்சுக்கு நிறைய பேர் நினைக்கிறது என்ன ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. அது மாதிரி ப்ராப்பராக சிட்சு டாகு கரெக்டாக க்ரூமிங் எல்லாம் இருந்தால் வரவே செய்யாது. இப்போ இந்த டைமில் கூட இப்படி இழுத்து பார்க்கும்போது நார்மலாக சின்ன பப்பியாக இருக்கும்போது லேபுக்கு நிறைய முடியெல்லாம் வந்துட்டுருக்கும். இதுக்கு நான் இவ்வளோ எடுத்து பார்த்தா கூட ஒரு முடி கூட வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிட்சு கரெக்டாக பராமரித்து கரெக்டாக வளர்க்கும் போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இந்த ஷெட்டிங் டைம்னு உள்ளது எல்லா டாக்ஸுக்கும் இருக்கக்கூடிய காமன் விஷயம். ஸோ அதனால் கரெக்டாக பராமரிக்கணும். அது மாதிரி கரெக்டாக ஒரு பேபி டால் மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிட்சு பப்பியை பை பண்ணலாம். பாருங்கள் பப்பீஸோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு. அது மாதிரி ட்ரை கலர். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராப்பராக சிட்சு பப்பீஸோட கேரிங்கில் கண்டிப்பாக எப்போவுமே வேக்சினேஷன், டிவார்மிங் கரெக்ட் ஷெட்யூலில் போகணும். அது மாதிரி மருந்து கொடுக்குறதும் கரெக்டான ஷெட்யூலில் கொடுக்கணும். ஓகே, ரொம்ப அதிகமான ரேஷியோஸில் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி கரெக்ட் ஃபீடிங், ராயல் கேன் மினி பப்பீஸ்ன்னு உள்ள ஃபீடிங். அதுக்கு இப்போது பெரிய டாக்ஸோட ஃபீடிங், பெரிய டாக்ஸுக்கான ஃபார்மரை யூஸ் பண்ண ஃபுட்ஸு கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அது கண்டிப்பாக டாக்ஸுக்கான ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இனி அடுத்த பப்பியை பார்க்கலாம். ஓகே, செகண்ட் பப்பி பாருங்கள், அடுத்த மேல் பப்பி. ஓகே, இனி ஒரு ஃபீமேல் பப்பி இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அது மாதிரி டாக்ஸுக்கு டாக் ஃபார்மரால் யூஸ் பண்ண மில்க் மட்டும் கொடுங்க. நிறைய பேர் நம்ம கிளைண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா நார்மல் மில்க் கொடுக்குறேன் பிரதர் அப்படின்னு. கண்டிப்பாக அது கொடுக்கக்கூடாது. நார்மல் மில்க்கு ஏன் கொடுத்தா பிரச்சனை வரும் அப்படின்னா அதுக்கு டைஜஷன் கண்டிப்பாக இருக்காது. அதாவது ஹியூமனுக்குமே நார்மலாக ஒரு பிறந்த குழந்தைக்கு 1 வயசு வரைக்கும் அதாவது ஆட்டுப்பால், மாட்டுப்பால் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அது ஹெல்த்தியாக இருந்தாலுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்களுடைய டைஜஷன் ஷெட்யூல் கண்டிப்பாக அதுக்கு ஒத்து வராது. ஸோ இந்த டாக்ஸுக்கான கேட்டகரியும் சேம் இதே கேட்டகரி தான். 1 வயசு வரைக்கும் நீங்கள் இப்போது நார்மலாக வேறு ஏதாவது இப்போ டாக் ஃபார்மலாக யூஸ் பண்ண ஃபுட்டு, டாக் ஃபார்மலாக யூஸ் பண்ண பால் இது கொடுங்க. அதுக்கு அடுத்து 1 வயசுக்கு பிறகு இவங்களுக்கு ஹெல்த்தியான இப்போ கவு மில்காக இருக்கட்டும், கோல்டு மில்காக இருக்கட்டும் கொடுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் ஸ்டார்டிங் ஒரு பப்பியை ஒரு பேபி மாதிரி கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை கேர் பண்ணி பார்க்கும்போது தான் அதையும் அடுத்த ரேஷியோவில் கொண்டு வர முடியும். அதையும் ஒரு ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்பியர் கூட கொண்டு வைக்க முடியும். ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் நிறைய தப்பு பண்ணி ரொம்ப அது வீக் ஆக்கிட்டோம்னா அது ரொம்ப தப்பான ஒரு ஷெட்யூலில் முடியும். ஸோ நம்ம சைட்லேருந்துட்டு எல்லா ப்ராப்பர் கன்சல்ட்டிங், அதாவது டாக்டர் கன்சல்ட்டிங், ப்ளேலிஸ்ட்டு, அது மாதிரி ப்ராப்பராக சிட்சு பப்பி தனி கேரிங் வீடியோஸ் இது மாதிரிலாம் கொடுத்து சேல் பண்ணுறோட முக்கிய ரீசன், அதாவது ப்ராப்பராக இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இப்போ இந்த பப்பி செல்லிங்கை தவிர்த்துட்டு அது கரெக்டாக வளரணும் ஒரு வீட்டில். அதான் நமக்கு ஹாப்பியான ஒரு ஷெட்யூல். அது மாதிரி கரெக்டாக அது பராமரிக்கணும், கரெக்டாக அது இது பண்ணணும், ப்ராப்பர் க்ரூமிங் ஒரு வாரத்து வரைக்கும் இருக்கணும். அது மாதிரி கரெக்டாக வெட்டினரி டாக்டர்கிட்ட ஒரு 2 மாதம் இருக்க கரெக்டான ஒரு ஷெட்யூலில் கன்சல்ட்டிங் இருக்கணும். இப்படியெல்லாம் பண்ணும்போது தான் ஒரு டாக்குக்கான ஒரு லாங் லைஃபுக்குள்ள ஒரு ஷெட்யூலை நம்ம வகுத்த முடியும். ஸோ அதுக்கான ஒரு தொடக்கமாக தான் ஒரு 5 வருஷமாக நம்ம சேனலில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே கேரிங்காக எல்லா ஷெட்யூலும் பார்த்து பப்பியை ரைஸ் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு ஃபீமேல் பப்பி இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஓகே, அடுத்த பப்பி பாருங்க, இது ஃபீமேல் பப்பி. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னென்னு காமிச்சு பார்த்தீங்களா, அது ஒரு செட் உள்ள பப்பீஸு. இது இன்னொரு செட், அதாவது
இன்னொரு சைடு மீன்ஸ் அதுக்கு கரெக்டாக 35 டேஸ் கிட்ட ஆச்சு. இது கரெக்டாக 30 டேஸ் 29 டேஸ் தான் எனக்கு ஆச்சு. வீடியோ போஸ்ட் பண்ணும்போது 30 டேஸ் ஆச்சு. ஓகே, ஸோ அதுதான் சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த பப்பீஸுக்கு. மற்றபடி இந்த பப்பியுமே இப்போ நம்ம செல்லிங் உடனே நம்ம கொடுக்க தான் போகிறோம், அந்த இந்த ப்ராப்ளம் கிடையாது. டிவார்மிங் ஷெடியூல் 2 டிவார்மிங் ஷெடியூல் முடிஞ்சது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் கிளியராக பாருங்கள் ப்ராப்பராகிட்டு. இது மாதிரி 6 பப்பீஸ் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக ஃபியூச்சரில் புக்கிங் பண்ணி ஆல்சோ எடுத்துக்கலாம். ஸோ எல்லா விஷயம் பார்த்துட்டு தாராளமாக கால் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.